வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இவ்வளோ நாள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் நம்மளால் ப்ரைஸை குறைக்க முடியுமோ குறைச்சி உங்களுக்கான பிகினர்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ பக்காவாக நிறைய கண்டென்ட்டோட நாங்கள் காமிக்கும் போது கூட உங்களுக்கு ஒரு 2-3 ஷீட்டு தான் காமிச்சிருப்போம். ஒரு 9 ஷீட் ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ், உங்களை பர்சனலாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அனலைசிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஷீட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃபைனலி பிகினர்ஸ் கிட் இப்போ நம்ம லான்ச் பண்ணுறோம். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சார் நான் ராயல் பாஸ் வாங்கியிருக்கேன், எனக்கெல்லாம் எதுவும் ஆஃபர் இல்லையா அப்படின்னா உங்களுக்கு ஒரு 40 rupees ஆஃபர் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது நாட் அ டிஜிட்டல் கிட், இது ஃபிசிக்கல் கிட். இதுக்கான பிரிண்டிங் காஸ்ட் இருக்குது, கொரியர் காஸ்ட் இருக்குது, அந்த டப்பாக்கு காஸ்ட் இருக்குது, இந்த ரிப்பனுக்கு காஸ்ட் இருக்குது, இந்த பபிள் சீட்டு காஸ்ட் இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே இருக்கனால வந்து ராயல் பாஸ் யூசர்ஸ்க்கு 40 rupees ஆஃபர். மற்ற எல்லாருக்குமே இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 rupees. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கான படிக்கிற ஒரு என்விரான்மெண்ட், ஒரு சரௌண்டிங்கை வந்து இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்றைக்குமே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஷீட்டு தான் இது. அதற்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ராயல் பாஸ் பிடிஎஃப் கோர்ஸ், வீடியோ கோர்ஸில் ஆஃபர் போட்டிருக்கோம். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், ஒரு மரம் வளரணும்னா அதுக்கான கரெக்டான விதை தேவைப்படும், சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் கிளியர் பண்ணணும்னா அதுக்கான கரெக்டான கைடன்ஸ், கரெக்டான பிடிஎஃப், கரெக்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின், கரெக்டான ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கான வீடியோ கோர்ஸ் தேவை. அது எல்லாமே இந்த ராயல் பாஸில் அவைலபிளாக இருக்கும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஷீட் எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம சுகுமார் சாரும் கோகுல் சாரும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறாங்க. சார் ப்ளீஸ். தேங்க்ஸ் ஜாக்சன். ஜாக்சன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1 monthக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா, நம்ம கொடுக்குறோம், நம்ம வந்து பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டை பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காஸ்ட் கட்டிங்காக நம்ம என்டையர் மார்க்கெட்டிங் டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் வித்தவுட் ப்ராஃபிட் வித்தவுட் மார்ஜின் நம்ம வந்து இந்த பேக்கேஜை கொடுக்க போகிறோம். இந்த பேக்கேஜுக்கு இந்த பிகினர்ஸ் கிட்டோட பர்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு, எல்லா பிகினர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் ஆகட்டும், ரூல்ஸ் ஆகட்டும், கிராமர் லாஜிக்ஸ் ஆகட்டும், ரீசனிங் லாஜிக்ஸ் ஆகட்டும், குவான்ஸ் ஃபார்முலாஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், ரீகால் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல் என்ன, நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து டெய்லி மார்னிங் எந்திரிக்கிறோம், அதுக்காக தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டடி ரூமில் அதை பேஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் ட்ரீமை, உங்களோட கோலை, உங்கள் ஆம்பிஷனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இதோட மெயின் பர்பஸ். இதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷீட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை லாஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் டைம் டேபிள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டைம் டேபிள் பர்பஸ் என்ன அப்படின்னா, மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதா, எஸ், எப்போ வரும் அப்ராக்சிமேட்டாக, இதை நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி எந்திரிச்சு மார்னிங் பார்த்த உடனே ஓகே நீங்கள் டேட் என்ன, ஸோ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்பீடப் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு கீழே என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, ஸோ இப்போ எக்ஸாமும் கால் ஃபார் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் நெருங்கிருச்சு அப்படின்னா உங்கள் ரோல் நம்பர் என்ன நீங்கள் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, கிளியர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத உங்களை நீங்களே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஷீட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட பேரே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அனலைசர் டைம் டேபிள், அதான் அதோட பேரே நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் தென் செகண்ட் ஷீட், இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, செக்லிஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யூஸ்வலாகவே வந்து ஜாக்சன் சார் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் டிப்ஸ்னு சொல்லி வந்து வீடியோஸ் போடுவார். ஸோ அதான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கணும், இந்த மாதிரி ஹால் டிக்கெட் எடுத்துக்கணும், ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கணும், எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு டிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாம் டேட் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பாயிண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளீஸ் டேக் லைட் ஃபுட், ட்ரை டு ரீச் எக்ஸாம் சென்டர் 1 hour இயர்லியர். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் கொண்டு போகிற பேனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி கூட பார்த்துட்டு போகலாம் இந்த ஸ்பேஸில். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரீ பிளான் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் என்ன இதெல்லாமா கொடுப்பீங்கன்னு சொல்லி. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கால் லெட்ரு அட்மிட் கார்டுக்கே வித்தியாசம் தெரில மக்களுக்கு, நிறைய பேருக்கு. ஃப்ரெஷ்ஷாக வந்து சரி போய் எக்ஸாம் எழுதுவோன்னு போகிறாங்க. கால் லெட்ரு, அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட்டு எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் நம்மளை அறியாமல் ப்ரூஃப்லாம் வீட்டிலேயே வச்சுட்டு போயிடுவோம். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா, எக்ஸாமுக்கு முதல் நாள் சார் சொன்ன மாதிரி இதை டிக் அடிச்சிடணும், நைட்டே அடித்து எல்லாமே பேக்குள்ளே எடுத்து வச்சிடணும். ஸோ உங்களை வந்து ஒரு மாதிரி பக்காவாக மோல்டு பண்ணுறதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஷீட்டு தான் இது.
கண்டிப்பாக. ஸோ அண்ட் தென் இது வந்து ரீசனிங் ஸ்டார்ட் ஆகுது இப்போது ஃபஸ்ட்டு ஷீட்டு. இது வந்து ஆல்ஃபபெட் சீரீஸ்க்கான வந்து நிமோனிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஷீட் ஸ்டார்ட் ஆகுது கண்டென்ட் ஷீட்டில். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ஷீட் இருக்குது. சார் நம்ம லாங்குவேஜ் லோக்கலாக சொல்லுங்கள். என்னாச்சு சொல்லுங்கள்? நம்ம லாங்குவேஜ் லோக்கலாக சொல்லுங்கள். ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்மளால், சரியா? ஏபிசிடியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கான நம்பர்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த சீட்டு. நீங்கள் நிமோனிக்ஸ்ன்னு சொன்னால் எனக்கே நிமோனிக்ஸ் தான் தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு ஷீட்டு, இது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஷீட்டு. ஸோ எல்லா பேசிக் கிராமர்ஸும் வித் பிக்சர்ஸோட வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டிப்பாக புரியும். ஸோ ஒரு டைம் இன்டெப்த்தாக நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ரிவைஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு. இதை சுமார் ஒரு 2 சீட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டென்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிக்சரைஸ்டாக வந்து உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்ச மாதிரி ஆகிடும். இன்றைக்கி வேறு வந்து அபித் சார் வந்து சூப்பரான கோர்சஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இதுவும் வந்து பக்காவாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆக்சுவலாக வந்து இது அவர் கொடுத்த சில விஷயங்கள் உள்ள இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். தென் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா சிலாஜிசம் வந்து வென் டயக்ராம் வச்சு எப்படி வந்து ஈஸியாக நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தாவே நமக்கு இந்த கான்செப்ட் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிரும். அண்ட் தென் இது முக்கியமான விஷயம், இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ சொல்யூஷன் மாதிரி வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆமாம் சார், அதை நம்ம சொல்லாம விட்டோம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், எல்லா ஷீட்லேயுமே உங்களுக்கு இப்படி டாப் கார்னரில் வந்து ஒரு QR கோட் இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக யூடியூப்பில் நாங்கள் இதுக்கான வீடியோஸ் போட்டு வச்சுருப்போம், அது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும், சரிங்களா? ஸோ அதனால் வந்து எல்லாருமே இந்த QR கோடை ஸ்கேன் பண்ண மறக்காதீங்க. இதோட கான்செப்டை எடுத்திருப்போம், வெறுமன் அந்த ஷீட்டோட நாங்கள் முடிக்கலை, உங்களுக்கு புரிய வைக்கணும், நீங்கள் இந்த பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கணும். இந்த QR கோடோட உங்களுக்கு வந்து வீடியோஸும் கொடுத்துருக்கோம், இந்த ஷீட்டோட வீடியோஸ். சார் நீங்கள் தான் மைசெல்ஃப் நீங்கள் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷனுக்கான ஒரு ஷீட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்மளோட ஜென்ரேஷன் பேஸ் பண்ணி வந்து கிளியராக வந்து எப்படி வந்து அவர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி பிக்சரைஸ்டாக உங்களுக்கு வந்து புரிய வச்சுருப்போம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்மளோட ரிலேஷன் எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட இன்னும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து ஒரு 2 வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். பிளட் ரிலேஷனை நீங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்க, சரிங்களா? உங்கள் சித்தப்பா உங்கள் மண்டையில் நின்றுவாப்புல, சரிங்களா? அந்த அளவு உள்ள இறங்கி அலசி ஆராய்ஞ்சிருப்பேன் இதுக்கான வீடியோ. ஸோ இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துடும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டைலுக்காண்டி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படி பக்காவாக இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி முடிச்சு பாக்ஸ்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் ரிசீவ் பண்ணுவீங்க இப்படி தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பசிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷனான ஸ்டேட்மெண்ட் இருக்கும், புது புது வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே இணைச்சு அதுக்கான எக்ஸாம்பிள் பாக்ஸ்னா பாக்ஸு, ஃப்ளோர்னா ஃப்ளோரு, அது எல்லாத்தையுமே இணைச்சி இதில் வச்சுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான வீடியோஸும் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இந்த போட்டில் நம்ம போகணும் அப்படின்றத வெறுக்கிறோம்னாலே இந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் டாப்பிக்கை பார்க்கும்போது தான், சரிங்களா? ஆனால் அதையுமே சிம்பிளிஃபை பண்ணி போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமு, ட்ரெயின், இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸு, இது எல்லாமே சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இதை நம்ம குணா சார் கிளியர் கட்டாக உங்களுக்கு இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அடுத்தது அதாவது வாழ்க்கையில் இந்த டாப்பிக்கை நான் வந்து ஸ்கிப் பண்ணணும்னு ஒரு 100ல் 70 பேர் இருப்பாங்க இந்த மென்சுரேஷன் டாப்பிக்கு. அதையுமே சிம்பிளிஃபை பண்ணி இது தாண்டா டயக்ராம், இது தாண்டா ஃபார்முலான்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு, ஏஜஸ், அலிகேஷன், எல்லா அப்ளிகேஷன் டாப்பிக்கும் நம்ம ஸ்கிப் பண்ணுறது என்ன அப்ளிகேஷன் டாபிக் தான். அதையே கிளியர் கட்டாக இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும், பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டேபிள், ஸ்கொயரு, க்யூபு இது எல்லாமே படிக்கணும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த 13வது டேபிள் 17வது டேபிள்லாம் படிச்சிருங்க, இந்த ஸ்கொயர் 1லேருந்து 50 வரை படிச்சிருங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம அதை என்ன செஞ்சுருக்கோம், இப்படி ஷீட்டாக போட்டிருக்கோம். இந்த ஷீட்டாக போகிறனால என்ன யூஸ் தெரியுமா, இப்படி நம்ம இப்படி நிப்பாட்டி பாத்ரூமில் இப்படி உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டெய்லியும் பாத்ரூம் போகும்போதே பார்த்து நமக்கு மனப்பாடம் ஆயிருப்பியா,
அதுக்காக தான் அந்த சீட்டு. இதை மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துல அந்த சீட்டை ஒட்டி வச்சுருங்க. நான்லாம் படிக்கும்போது பாத்ரூம்லேயே ஒட்டியிருக்கேன், சீரியஸாக தான் சொல்கிறேன். 1லேருந்து 50 ஸ்கொயர் வந்து பாத்ரூமில் ஒட்டியிருப்பேன். சரி காலையில் எப்படியும் பாத்ரூம் போவோம், அதை மிஸ் பண்ண மாட்டோம், அது நம்மளோட ரொட்டீன். அப்போ கண்டிப்பாக போகும்போது அந்த சீட்டை 1 to 50 பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம மைண்டில் நின்றும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயங்களே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எங்கே டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அங்கே இந்த 9 ஷீட்டையும் ஒட்டி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பக்காவான ஒரு என்விரான்மெண்ட்டாக அமையும் சார். ஃபைனலாக நம்ம ஒரு மோட்டிவேட் பண்ணுவோம் சார். கண்டிப்பாக ஓகே. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து டிஸ்பேச் ஆரம்பிச்சிடும். இன்றைக்கே வந்து இதோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருவாங்க. ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, என்டையர் கைட்லி டீம் அண்ட் கிராக் வித் ஜாக் டீமோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்க வைக்கணும், உங்கள் எல்லாத்துக்கும் வேலை வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம பிளாக் ஷீப் அவார்டு வாங்கினோடனே ஒரு கமிட்மெண்ட் நானும் ஜாக்சன் சார் எடுத்தோம். போன வருஷம் எத்தனை பேர்த்த வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி பேங்கராக மாற்றணுமோ அதை விட ஒரு 3 மடங்கு அதிகமான பீப்புளை பேங்கராக மாற்றுவோங்கிற கமிட்மெண்ட்டை நாங்கள் எடுத்திருக்கோம். அதே கமிட்மெண்ட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து பேங்கராக மாற்றக்கூடிய ஆட்களாக நீங்களும் கூட இருப்பீங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நல்லா படிங்க. நீங்கள் ஒரு 2 words. முக்கியமாக வந்து அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம் இனிமேட்டு வந்து படிங்க படிங்க படிங்க, அதெல்லாம் வேறு எதுவுமே வந்து மோட்டிவேஷனாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரே ஒரு வந்து பாக்கியான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது மட்டும் தான். ஸோ ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இனிமேட்டும் நம்ம டிலே பண்ணாமல் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்காண்டி நாங்கள் மட்டும் கஷ்டப்படல, கைட்லி டீமே ஒரு மாதம் வச்சு வேலை வாங்கியிருக்காரு சார். எல்லாருமே, அதாவது ஒரு சின்ன லெட்டர் இதில் மிஸ் ஆகிருக்கும், திரும்ப பிரிண்டை போடு, திரும்ப எடிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஷீட்டை நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவ்வளோ தடவை திரும்ப 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 எடிட் பண்ணி பக்காவாக உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு பண்ணியிருக்கோம். தயவு செய்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் டாப்பராக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து படிக்கிற ஒரு சரௌண்டிங்ஸ், ஒரு என்விரான்மெண்ட் தேவை, அதை ஏற்படுத்தி கொடுக்குறோம். நீங்கள் தான் இனிமேல் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னால், சுகுமார் சார்னால, கோகுல் சார்னால எவ்வளோ வந்து இதோட ப்ரைஸை குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நமக்கு வந்து நிறைய காஸ்ட் இருக்குது. இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சில்லியாக இருக்கும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, இதுதான் காஸ்ட்டு, யூஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ் யூஸருக்கு கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்ல, சரிங்களா? இது ஃபிசிக்கல் கிட்டுனால, டிஜிட்டல்னால் அப்படியே இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவோம். ஏன்னா ராயல் பாஸ் வாங்குறவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ. பட் இது ஃபிசிக்கல் கிட்டுன்றனால ஒரு 40 rupees உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். சரியா? 259 rupees உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. உங்களிருந்து விடைபெறுவது ஜாக்சன், சுகுமார், கோகுல். டாடா.